Taste the Daily. சென்னை திருவிக நகரில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரிடம் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் ரகளை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் சந்திப்பு அருகே வேகமாக வந்த ஆட்டோ இருசக்கர வாகனத்தில் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஆட்டோவை மடக்கி பிடித்தபோது குடிபோதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அமர்நாத் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டு தள்ளிவிட்டார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் தள்ளாடுவதால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்திய விமானப்படையின் ஒத்திகை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படும் நேரமும் வந்து சேரும் நேரங்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்கான ஒத்திகைக்காக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சென்னை விமான நிலையம் பகல் 1:45 மணி முதல் மாலை 3:15 மணி வரை 1.5 மணி நேரம் மூடப்பட்டுள்ளது. இதனால் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வந்து சேரும் நேரங்கள் மாற்றப்பட்டதோடு சில விமானங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் விமான அட்டவணைகள் பாதிக்கப்படும் என விமான பயணிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. சேஷசமுத்திரம் காட்டுக்கொட்டாய் பகுதியில் ராஜேந்திரன் என்பவர் வெள்ளம், சர்க்கரை போன்ற பல்வேறு மூலப்பொருட்களை பயன்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். இதே சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அதிர்வுகள் இன்னும் நீங்காத நிலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தொடர்கதையாகி உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயத்தை முற்றாக ஒழிக்க முடியாமல் திணறி வருகிறது. உயர்நீதிமன்றம் கொட்டு வைத்தும் கல்வராயன் மலைக்கு செல்ல நேரம் இல்லாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குடும்ப வளர்ச்சியில் காட்டும் கவனத்தை சிறிதளவேனும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதிலும் செலுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.